செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர். அவர் பேசும்போது சொல்றாரு, விசில கண்ட இடத்துல போய் ஊதிராதீங்க. பல சிக்கல், பல பிரச்சனை வந்துரும். பாடம் எடுக்கிறாங்க மூத்தவர்கள். அதுதான் பக்குவப்படுகிறோம் நாங்கள். இல்ல, நீங்க எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஆமாங்க, நாங்க பக்குவப்படுறோம். ஏன்னா அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்ல இளைஞர்கள் கூட்டம் கட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. 3.5 லட்சம் பதவியில இருக்கிறவங்களே இருக்காங்க. அந்த பொறுப்பாளர்களுக்கு எங்க மூத்த முன்னோடி செங்கோட்டையனார் எல்லா இடத்துலயும் பேருந்து போயிட்டு இருக்கு, விசிலு ரோட்ல நின்று ஊதுனா என்ன ஆகும்? என்ன கடந்த ஒரு வாரமா அது நடந்துன்னு இருக்கு. அதனால அவர் சொல்லிட்டாரு. அது எங்க ஆர்வ மிகுதியில இளைஞர்கள் சின்னத்தை கொண்டு போக போற இடங்கள்ல எல்லாம் அதை பண்றீங்க சார். நிறைய பேருக்கு பாதிப்பு சார். இல்ல ஒரு பெண் அதுக்கு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கு தான் எங்க தலைவர் முன்னோடி என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் ஊதிராதீங்கப்பா, சில சிக்கல்கள் இருக்கு, தேவைப்படுகிற போது ஊதுங்கன்னு சொல்றாரு. நேற்றுக்கு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஊதிட்டே இருந்தாங்களே. ஆமா, அது எங்க கட்சிக்கு ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எங்க பிள்ளைகள் அவங்க கொண்டாடுறாங்க. அதைத்தான் பொது வீதியில அல்லது பொது இடங்கள்ல எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு முன்னோடி சொல்லியிருக்கிறாங்க, மூத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொது வீதிகள்லயும் பொது இடங்கள்லயும் எப்படி நடந்துக்கணும்ன்றது தாவேகாவினர் அது நடக்காத ஒண்ணு இருக்கிறதுனால தானே செங்கோட்டையன் அதை உணர்ந்து சொல்றாரு. அப்படி இல்ல, நீங்க கேட்கறதே தப்பான கேள்வி. ஏன்னு கேட்குறீங்களா? இப்ப மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போகுது, பேருந்தும் போயிட்டு இருக்கு, விசில் ஊதுறான், அது ஆம்புலன்ஸுக்கே இடைஞ்சல். அது தெரியுமில்ல உங்களுக்கு? அதை இடைஞ்சலா பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அது மாதிரி தான் அது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அதையே பக்குவமாக ஊதுங்க. நீங்கள் கண்டக்டர் விசிலுங்கிறது வெவ்வேறு கோணங்களில் இருக்குது. விசிலை பற்றி நீங்கள் வரலாறு கேட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். அது தனியாக வச்சுக்கலாம். மணிக்கணக்கில் பேசுவேன். ஏன்னா 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு வலையொலித்தளத்தில் எங்கள் சின்னம் விசில்னு முதல்ல சொன்னதே நான் தான். சரி, அதை மறுவொலிபரப்பு இப்போ பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு வியூகத்தை அமைக்கிறோம், ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறோம். எங்கள் மூத்த முன்னோடிகள் எங்களை கட்டுப்படுத்துகிறார். ஏன்னா ஆர்வ மிகுதியில் எங்கள் இளைஞர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்வான் எங்க கட்சியில. ஏன்னா இளைஞர்கள் தானே, அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அந்த பருவத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அது தப்பா? அதற்கும் ஒரு கட்டுப்பாடு போடுகிறது எங்கள் இயக்கம் என்றால் இதுதான் மக்கள் சக்தி இயக்கம். நாங்கள் தீய சக்தி இல்லை, ஊழல் சக்தி அல்ல, உண்மையான சக்தி. அதைத்தான் எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.